உங்களோட ஸ்கின் டைப் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, உங்களால எல்லா சன்ஸ்கிரீனையும் உங்களால யூஸ் பண்ண முடியாது. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு சப்போர்ட் பண்ற மாரியான சன்ஸ்கிரீன மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த சேனல்ல இது மாரியான சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்புக்கு தேவையான சப்போர்ட் பண்ற மாரியான நிறைய சன்ஸ்கிரீன பத்தி வர வீடியோல வந்து கவர் பண்ணுவோம். இந்த வீடியோல பார்க்க போற இது மாரியான சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்புக்கு சப்போர்ட் பண்ற சன்ஸ்கிரீன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்டா எம்டி யூவி கிளியர் SPF 46 சன்ஸ்கிரீன். SPFனா என்னன்னு பாத்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இதுல எவ்வளவு சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 46 இருக்கு. சன்ல இருந்து வர UVA அண்ட் UVB ரேஸ் இதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் வந்து எதுக்கு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கோ, அது மட்டும் இல்லாம ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கோ அவங்களுக்காக டெய்லி யூஸ் பண்றதுக்காக இது வந்து ஸ்பெஷலா ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு நான் கெமிடோஜெனிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸை வந்து கிளாக் பண்ணாம, அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸும் இல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது நிறைய சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ஃபுல்லா ஹெவி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸும் இல்ல, அது மாதிரியான எந்த ஒயிட் காஸ்டும் இல்லாம குயிக்கா அப்சர்வ் ஆறதா சொல்றாங்க. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நியாசினமைட், லாக்டிக் ஆசிட், ஹைலூரோனிக் ஆசிட் இதெல்லாம் வந்து கண்டெயின் பண்ணிருக்கனால இந்த இன்கிரிடியன்ட்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருக்கோ அந்த ஸ்கின்ல உள்ள இரிட்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மள வந்து காம் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஃபிராக்னஸ் வந்து ஃப்ரீயா இருக்கனால இதுவும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்ல இரிட்டேஷனை வந்து கம்மி பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால தான் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்காக இந்த சன்ஸ்கிரீனை வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 9% இருக்கு. இது பாத்தீங்கன்னா மினரல் சன்ஸ்கிரீன் ஏஜென்ட். இது வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA அண்ட் UVB ரேஸ் இதுக்கு அகைன்ஸ்டா நம்மள வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். அடுத்த இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டினோசைட். இது பாத்தீங்கன்னா 7.5% இருக்கு. இது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி நம்மள வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீனுக்கான அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா பாப்புலரான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான், பிளிப்கார்ட், நைகா இது மாதிரியான பாப்புலரான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த சன்ஸ்கிரீனை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்கன்னா போறதுக்கு முன்னாடி 15 இருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீனை வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். அது மாதிரி நீ அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிக நேரம் பண்றீங்கன்னா எவ்ரி 80 மினிட்ஸ் ஒன் டைம் வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். எவ்ரி 80 மினிட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் ஒன்ஸ் வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். பாடியில எந்தெந்த இடத்துலலாம் இந்த கிளாத் கவர் ஆகாம ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின்லலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்கலாம் பாத்தீங்கன்னா எல்லா சன்ஸ்கிரீன் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்படி எல்லா சன்ஸ்கிரீனையும் அவங்க யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்கின் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ரெட்னஸ் ஏற்படும். இது மாதிரியான நிறைய பிரச்சனை வரும். இது மாதிரியான ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும் டெய்லி யூஸ் பண்றதுக்கு. இந்த வீடியோல சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இதுக்கு சூட்டபிளான சன்ஸ்கிரீனை பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் இருக்கும். அதாவது இந்த சன்னால ஏற்படுற டார்க் ஸ்பாட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான சன்ஸ்கிரீனை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல உள்ள வீடியோ வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோல உள்ள சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா சன்னால ஏற்படுற டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ற ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன்.